வேற மாதிரி வேற மாதிரி. என்னாச்சுப்பா? அம்மா கேக்குறேன்ல, என்ன தயக்கம்? வாசுகி கிட்ட என்ன கேட்ட? சொல்லுப்பா. எல்லாம் நீங்க பண்ண காரியம் தான். அது உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு உங்க அருமை புள்ள தயங்குறான். ஏன்பா, என்ன விஷயம் சொல்லு. டூப்ளிகேட் லாக்கெட்டை ரெடி பண்ணி ஷில்பாவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர பிளான் உங்க பிளான் தானே? அத பத்தி தான் வருண் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அக்கா சொல்றது உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேமா. நீங்க சொல்லுங்கம்மா, டூப்ளிகேட் லாக்கெட்டை ரெடி பண்ணது நீங்களா? பூமிக்கு பதிலா ஷில்பாவை கொண்டு வர நினைச்சீங்களாமா? என்ன மன்னிச்சிருப்பா. முன்னாடி எனக்கு பூமிகாவை பிடிக்காம இருந்தப்போ ஷில்பாவோட நடிப்பை பார்த்து ஏமாந்து அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் இப்ப உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அப்போ எனக்கும் பூமிகாக்கும் வந்த லெட்டர் எல்லாம் என்னோட பிளான் தான். நான் பண்ண தப்புக்கு பரிகாரமா தான் நீங்க 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறத உங்களுக்கு தெரிய வச்ச. இதெல்லாம் யோசிச்சு செஞ்ச உங்களுக்கு டூப்ளிகேட் லாக்கெட்டை அழிக்கணும்னு தோணாம போச்சம்மா. அந்த லாக்கெட்டை அழிச்சிருந்தா ஷில்பா இன்னைக்கு வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு நின்றுக்க மாட்டா. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இன்னைக்கு நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த லாக்கெட் தான். பூமி தான் என் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு தெரியும் போது எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனா அந்த சந்தோஷத்தை என்னால முழுசா அனுபவிக்க முடியாம அந்த ஷில்பா குறுக்க வந்துட்டா. ஏன்பா, அம்மா மேல உனக்கு எதுவும் கோவம் இல்லையே? இல்லம்மா, ஆமா, ஏன் பீரோல இருந்த அந்த டூப்ளிகேட் லாக்கெட் எப்படி ஷில்பா கையில போச்சு? அக்கா தான் பீரோல இருந்து எடுத்து ஷில்பா கிட்ட கொடுத்திருக்கா. தள்ளுப்பா. நீதான் எடுத்தியா? நீதான் எடுத்தியாடி? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மா கிட்டே விளையாடுவேன். நான் ஒண்ணு புதுசா பிளான் பண்ணலையே. ஏற்கனவே நீங்க பண்ண நினைச்சது. நான் அப்ப ஏதோ புத்தி கெட்டு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட தப்ப உணர்ந்து நான் மாறிட்டேன். நீயும் உன் தப்ப உணர்ந்து மாறிக்க. அதுதான் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது. இனிமே ஷில்பா கூட சேர்ந்த கொன்னுடுவேன். பாப்பா, ஏய் பொண்டாட்டி, என்ன இது? இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? இன்னும் புதுசு இல்லையா பூமி? இந்த மாதிரி நிறைய தடவை கட்டி பிடிச்சிருக்க. ஆனா எனக்கு பிடி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. போங்க, நான் ஒண்ணு இது கேக்கல. ஓ, இதத்தான் நீ கேக்குறன்னு நினைச்சு சொல்லிட்ட. கோச்சிக்காத சொல்லும்.
இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. வேற எதுல குறைச்சல்னு சொல்லு, சரி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நடந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் வருண். ஓ, நம்ம 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டா இருப்போம்னு ஒரு நாள் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆமா பூமி, எதிர்பாராதது எதிர்பார்க்காத நேரத்துல நடக்கிறதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில அதுதான் நடந்திருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னால நடந்தது எப்படி நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணோ, அதே மாதிரி இன்னைக்கு நடந்ததும் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணுதான். ஆமா வருண், நம்ம 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு நினைக்கும் போது என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நம்ம 2 பேரையும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்த்து வச்ச அந்த கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. ஆமா, வாசுகி அன்னைக்கிட்ட சண்டை போட்டீங்களா? அக்கா பண்ண காரியத்துக்கு சண்டை போடாம பாராட்டவா செய்வாங்க? அவங்க ஏன் இப்படி மாறினாங்க? அவங்களை எப்படி சரி பண்றது? விடுங்க, அத்தை மாறின மாதிரி அண்ணியும் ஒரு நாள் மாறுவாங்க. அவங்க மேல நீங்க கோவப்பட வேண்டாம். அக்கா பண்ணதுக்கு எவ்வளவு பெரிய துரோகம், அதை எப்படி இவ்வளவு ஈஸியா உன்னால எடுத்துக்க முடியுது பூமி? அவங்க வேற யாரோ இல்ல வருண், என் புருஷனோட கூட பிறந்தவங்க, இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க. அவங்களை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? இருந்தாலும் உனக்கு பெரிய மனசு பூமி. இந்த பூமி மாதிரி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிற உனக்கு பொருத்தமான பேர் தான் வச்சிருக்காங்க, பூமிகான்னு. வருண், எனக்கு ஒரு சந்தேகம். ம், ம். 15 வருஷத்துக்கு முன்னால நம்ம குவாரியில சந்திச்சிருக்கோம். அது யதார்த்தமா நடந்த சம்பவம். ஆனா இன்னைக்கு நடந்தது அப்படி இல்ல. உங்களுக்கு நான் கொரியர் அனுப்பல, எனக்கு நீங்களும் அனுப்பல. நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் கொரியர் அனுப்பி நம்மள சந்திக்க வச்சிருக்காங்க. நான் பண்ண தப்புக்கு பரிகாரமா தான் நீங்க 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறத உங்களுக்கு தெரிய வச்ச. அந்த நல்ல மனசுக்காரங்க யாரா இருக்கும்? அந்த நல்ல மனசுக்காரங்க அம்மா தான்னு இப்போதைக்கு பூமிக்கு தெரிய வேணாம். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? தேவதை யாராவது அனுப்பி இருப்பாங்க. தேவதையா? அம்மா, இந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வானத்துல பறந்து போவாங்களே, அவங்கதான். நான் சீரியஸா கேக்குறேங்க. நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அது எப்படி தேவதைன்னு அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் தேவதை தான் செய்வாங்கன்னு நீ படிச்சது இல்லையா? படிச்சிருக்கேன். அப்புறம் என்ன? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமான நாள், அத நாம கொண்டாட வேணாமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. போங்க. சரி சரி, சண்டை கோழி. இப்போ நீ வீட்டுக்கு போய் உங்க அப்பா திட்டினா நீ என்ன பண்ணுவ? இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவேன். நீதான் எடுத்தியாடி? நீயும் உன் தப்ப உணர்ந்து மாறிக்க. அதுதான் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது. நீங்க என் புருஷன் தானே? என்ன ஆச்சு வாசுகி? திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு? நான் இப்படி ஒருத்தி உட்கார்ந்துருக்கனே, என்ன எதுன்னு கேட்காம பாத்தும் பார்க்காத மாதிரி போன நோண்டிட்டு இருக்கீங்க. இதுதான் ஒரு புருஷனுக்கு லட்சணமா? உன் கண்ணத்துல பதிஞ்சிருக்கிற கை விரல் ரேகையை பார்க்கும் போதே தெரியுது உங்க அம்மா தான் உன்னை அரைஞ்சிருப்பாங்கன்னு. உங்க அம்மா ஏன் உன்னை அரைஞ்சாங்க, எதுக்காக அரைஞ்சாங்கன்னு எனக்கு காரணம் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூமிகாவா தான் இருக்கும்னு. ஆமாங்க, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த பூமிகா தான். நாளுக்கு நாள் அவளோட செல்வாக்கு இந்த வீட்ல அதிகமாயிட்டே போகுது. இத வளரவே விடக்கூடாது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் வாசுகி, ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு?
என்ன அப்படி பாக்குற? தாலி கட்டின பொண்டாட்டி நீ அற வாங்கிட்டு வந்திருக்க. உன் கன்னத்துல கைவிரல் பதிஞ்சிருக்கிறத பார்த்தா என் மனசு பதறுது. ஆனா என் பொண்டாட்டி எதுக்காக அடிச்சீங்கன்னு கேள்வி கேட்கிற நிலைமையில நான் அந்த வீட்டுல இருக்கேன். என்ன விடு, நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. ஆனா நீ இந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்தவ. உனக்கே இந்த வீட்டுல எந்த உரிமையும் மதிப்பும் எதுவுமே இல்லையே. எங்கிருந்தோ வந்த அந்த பட்டிக்காட்டு பூமிகாவோட ராஜ்யம் இந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அந்த பூமிகா முன்னால நீ நானெல்லாம் டம்மி பீஸ் தான் வாசுகி. பூமிகாவோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் வாசுகி. அது வரைக்கும் இந்த வீட்டுல நம்மளோட நிலைமை இதுதான். பூமிகாவை இந்த வீட்டை விட்டு விரட்ட நான் போடுற ஒவ்வொரு பிளான்ல இருந்தும் எப்படியாச்சும் அவ தப்பிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு கூட பிளான் சொதப்பலாகி அம்மா கிட்ட அற வாங்க வேண்டியதாயிடுச்சு. பூமிகாவை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுல இருந்து நீ பின்வாங்கிடாத வாசுகி. ஏதாவது செஞ்சு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டே துரத்தணும். ஆமாங்க, பூமிகா எங்கிருந்து வந்தாலும் அதே பட்டிக்காட்டுக்கு அவளை திருப்பி அனுப்பணும். அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். இந்த விஷயத்துல உன்னோட புருஷனா நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். என்ன வேணா பண்ணு வாசுகி. ஏ பூமிகா, உன்னால தாண்டி இன்னைக்கு என் அம்மா கையால அற வாங்கினேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன் கதையை முடிக்கிறேன். ஒரு வழியா இல்ல நல்லபடியா முடிஞ்சது இல்ல வருண்? ஆமா மச்சான். ஆனா அப்பாவும் பாட்டியும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இருக்காத பின்ன, சொந்த புள்ள மாதிரி தாண்டா உங்க மாமாவை நடத்தினாங்க. அவருக்குள்ள இப்படி ஒரு வில்ல இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல மச்சான். எப்படியோ நீங்களும் பூமிகாவும் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு கையும் கலவமா ஆளை பிடிச்சிட்டீங்க. பெரிய சாதனை தான் வரும். தேங்க்யூ டி. இந்தங்க வரும். வருண், பூமிகா உங்க குடும்பத்தையே பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டான்னு தான் சொல்லணும். Of course அஸ்வினி. பூமி என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் என்ன கைட் பண்ணிச்சு. சோ எல்லா புகழும் என் பூமிக்கு தான். பொண்டாட்டிய விட்டு கொடுக்க மாட்டீங்களே. உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கோங்க அசோக். அவனே என் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டான். ஓ ஓ சரி மச்சான், டைம் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் அப்படியே கிளம்புறோம்டா. சரிடா. சரி மச்சான், பாத்து போயிட்டு வா. சரி பூமிகா, போயிட்டு வரேன். ஏய், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும் கேளு. இப்பதான் எல்லாம் ஒரு நல்ல முடிவா வந்துச்சு. இனிமே அடுத்து என்ன பண்ண போற? அப்துல் கலாம் மாதிரி ஒரு ரோல் மாடல் ஆகணும் தானே உன்னோட லட்சியம் கனவுன்னு சொல்லிட்டு இருப்ப. உன்னோட கனவை எப்ப நிறைவேற்ற போற? இவளுக்குள்ள இப்படி ஒரு லட்சியம் கனவெல்லாம் இருக்கா? என்ன பூமிகா யோசிக்கிற? நீ மறந்து போனதை நான் ஞாபகப்படுத்திட்டேனா? இல்ல, நான் எதையும் மறக்கல அஸ்வினி. சாரி பூமிகா. கல்யாணத்துக்கு முன்னால பொண்ணுங்க மனசுல நிறைய லட்சியம் இருக்கும். ஆனா கல்யாணம் ஆயிட்டா அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு புருஷன் குடும்பம்னு செட்டில் ஆயிடுவாங்க. நீயும் அப்படி ஆயிடுவியா? இல்ல அஸ்வினி, என் லட்சியத்தை நான் விட மாட்டேன். அப்துல் கலாம் ஐயா ஏழையா பிறந்திருந்தாலும் எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து அவர் காலத்துக்கு அப்புறமும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரோ, நானும் அதே மாதிரி என்னோட திறமைய சமூக வளர்ச்சிக்கு பயன்படுத்தி எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா ஆவேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கடமை இருக்கு. என்ன கடமை பூமிகா? மாதவ அண்ணா பிரச்சனையால வீட்ல முன்னாடி இருந்த சந்தோஷம் காணாம போச்சு. அத முதல்ல சரி பண்ணணும். புரியுது பூமிகா. நீ ஒரு நல்ல மருமகளா குடும்பத்தை இழுத்து பிடிக்கணும்னு நினைக்கிற. பாராட்ட வேண்டிய விஷயம்தான். உன் நம்பிக்கை குறையாம அதை கட்டி காப்பாத்த முடியுமான்னு அத்தை என்கிட்ட சவால் விடுற மாதிரி கேட்டாங்க.
நானும் என்னால முடியும்னு சொல்லி அவங்க சவாலுக்கு ஒத்துக்கிட்டேன். கண்டிப்பா இது ரெண்டையும் நான் சாதிச்சு காட்டுவேன் அஸ்வினி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பூமி. தேங்க்ஸ் அஸ்வினி. முதல்ல அத்தைக்கு ஏத்த மருமகன் நான் தான்னு அவங்க மனசுல முழுசா இடம் பிடிக்கணும். ரோல் மாடல் ஆகிறது ரொம்ப ஈஸி, அது எப்ப வேணாலும் ஆயிக்கலாம். ஆனா அத்தை மனசுல இடம் பிடிக்கிறது இருக்கே, விஸ்வாமித்ரர் கிட்ட வர வாங்குற மாதிரி. சரி வா போலாம். ஓ, ரோல் மாடல் ஆகிறது அவ்வளவு ஈஸியா, ஆனா என் மனசுல இடம் பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? போற போக்குல என்ன விஸ்வாமித்திரன்னு வேற சொல்லிட்டு போறா. வச்சுக்கிறவள. என்னோட திறமைய சமூக வளர்ச்சிக்கு பயன்படுத்தி எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா ஆவேன். மனசுக்குள்ள பெரிய லட்சியத்தை வச்சிருக்கா, ஆனா குடும்பத்துக்காக அதெல்லாம் தியாகம் பண்ணிருக்கா. நாம தான் இவளை மோட்டிவேட் பண்ணி ஆகணும். அத்தை கொஞ்சம் இப்படி வாங்கலாம். ஆமா, நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யற? பட்டு எங்க? பட்டக்கா இன்னைக்கு லீவு. இது நம்ம வீடு அத்தை. இந்த வேலையெல்லாம் நான் செய்யக்கூடாதா? அத்தை இங்க வாங்க அத்தை. முன்னாடி எல்லாம் அரசம்பாளையத்துல இருந்து ஏதோ பெருசா சாதிக்க வந்திருக்கிறதா சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்போ உன்னை பார்த்தா அப்படி சாதிக்கிற பொண்ணா தெரியலையே. என்ன பாக்குற? காலம் முழுக்க தரைக்கு மாப் போட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு காலத்தை ஓட்ட போறியா? நீ ஒன்னும் சாதிக்க வந்த மாதிரி தெரியலையே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. எனக்கு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு. சாதிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. நான் அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஆகணும் அத்தை. அப்படியா? நீ பெரிய விஞ்ஞானி ஆக போறியா இல்ல ஜனாதிபதி ஆக போறியா? அந்த அர்த்தத்துல சொல்லல அத்தை. கிராமத்துல இருந்து ஏழை பின்னணியில வந்து காலத்தையும் கடந்து நிக்கிற மாதிரி சாதிச்சவங்களுக்கு அப்துல் கலாம் ஐயா தானே இன்ஸ்பிரேஷன். நானும் அதே மாதிரி மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு சொன்னேன். நல்லா தான் பேசுற, ஆனா வெறும் பேச்சு மட்டும் தான் உன்கிட்ட இருக்கு, செயல்ல ஒண்ணும் காணும். அப்படிலாம் இல்ல அத்தை. எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு வரணும்ல. ஓ, இப்ப எனக்கு இந்த வீட்ல சில பொறுப்புகளை கொடுத்திருக்கீங்க. அதை நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். நானும் அதை சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கேன். முதல்ல வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளி உலகத்துல சாதிப்பேன். என்ன, அது கொஞ்சம் டைம் ஆகும். பரவாயில்ல அத்தை, எனக்கு அதுல ஒண்ணு வருத்தம் இல்ல. இப்ப நான் என்னோட வேலைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கேன். அத்தை இந்த பக்கம் வாங்க அத்தை. உன்னோட பதில் எனக்கு சந்தோஷமா இல்லையே பூமி. இந்த வீட்ல சாப்பிடுறதுக்கு மாசம் 5000 ரூபாய் என்கிட்ட கொடுத்த அந்த வீம்பான பூமிகாவை தான் எனக்கு பிடிக்கும். அந்த பூமிகா இப்ப இங்க இல்ல, எங்க போனா? நீ அப்ப ஆசைப்பட்ட மாதிரி வெளி உலகத்துல நீ சாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா உன்னை வெளியில எங்கேயும் வேலைக்கு அனுப்ப முடியாது. வெளியில போனா சண்டையை இழுத்துட்டு வருவேன், வேலைக்கு போனா அந்த ஆபீஸையே இழுத்து மூடிடுவேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்துருவேன். படிக்கிற பசங்களுக்கு உதவி பண்றேன்னு ஏகேவை எதிர்த்த, அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. எங்க போனாலும் எதை தொட்டாலும் பிரச்சனை. நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைக்கும் நான் காரணம் இல்லையா அத்தை? இதுதான், இந்த வாய் தான் உன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சென்னையே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை வேலைக்கு வெளியில அனுப்புனா அப்புறம் சென்னைய நான் தான் காப்பாத்தணும். பேசாம வீட்ல இருந்தே என்ன பண்ணலாம்னு யோசி.
அம்மா பூமியை திட்டுற மாதிரியே தெரியலையே. வேற எதுக்காகவோ தயார் பண்ற மாதிரிலாம் இருக்கு. சரிங்க அத்தை, நான் யோசிச்சு சொல்றேன். எப்ப சொல்லுவ? கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டே யோசிச்சு சொல்றேன். ஏற்கனவே நீ நிறைய நாள வேஸ்ட் பண்ணிட்ட. அதனால நாளெல்லாம் தள்ளி போட முடியாது. இந்த நிமிஷமே யோசிச்சு வீட்ல இருந்தே என்ன செய்ய முடியும்னு சொல்லு. என்ன யோசிக்கிற? என்கிட்ட இருக்கிற தனித்திறமையை கண்டுபிடிச்சு 48 மணி நேரத்துல சவால் விட்டு ஜெயிக்க தெரிஞ்ச உனக்கு உன்கிட்ட இருக்கிற தனித்திறமை என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையா? சாரி அத்தை, நான் என் தனித்திறமையை பத்தி இப்ப யோசிக்கல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை எப்படி நல்லபடியா செய்யலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா அன்பேவா தொடர்களை தொடர்ந்து சன் டிவில பாருங்க. போட்டியில கலந்துக்கிட்டு தொடரை பத்தின உங்க விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. சிறந்த விமர்சனத்துக்கு பரிசு உண்டு. Keep watching. ரோஜா சீரியலுக்கான உங்களது விமர்சனங்களை இரவு 9:35 மணிக்குள்ளும், அன்பேவா சீரியலுக்கான விமர்சனங்களை 10:05 மணிக்குள்ளும் நார்மல் டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ 7305340779 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அனுப்புங்க. டிசம்பர் 31 வரை நடைபெறும் இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கிறது. விதிமுறைகள் பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.